அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்லாஹ் வச்சு தருவானாங்க. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அர்-ரஅது 13 பாகம் 13 வசனம் 34. அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் வேதனை உண்டு, அவர்களுக்கு மறுமையின் வேதனையோ மிக கடுமையானது. அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களை காப்போர் எவரும் இல்லை. 35. பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனபதியின் தன்மையாகிறது. நீர் அருவிகள் அதன் கீழ் ஓடிக்கொண்டிருக்கும். கனிவகைகளால் அதன் உணவும் நிலையானதாகும், அதன் நிழலும் அவ்வாறே நிலையானதாகும். இது பயபக்தி உடையோரின் முடிவாகும். இன்னும் நிராகரிப்போரின் முடிவு நரகமாகும். 36. நாம் எவர்களுக்கு வேதம் கொடுத்திருந்தோமோ அத்தகையவர்கள் உம்பால் இறக்கப்பட்டதை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். அதில் சிலவற்றை மறுப்பவர்களும் அக்கூட்டத்தார்களில் இருக்கின்றார்கள். ஆகவே நீர் நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ்வையே நான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் நான் இணையாக்க கூடாது என்றுதான். அவன் பக்கமே உங்களை நான் அழைக்கின்றேன், இன்னும் அவன் பக்கமே என் மீழ்ச்சியும் இருக்கின்றது என்று அவர்களுக்கு கூர்வீராக. 37. இன்னும் இவ்வாறே அரபு மொழியின் சட்டதிட்டங்களை கொண்டதாக குர்ஆனாகிய இதனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஆகவே உமக்கு குர்ஆனின் ஞானம் வந்துவிட்டதற்கு பின்னரும் நீர் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து உமக்கு உதவி செய்பவரும் காப்பவரும் எவரும் இல்லை. 38. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு முன்னரும் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். அவர்களுக்கு மனைவியரையும் சந்ததியினரையும் நாம் ஆக்கியிருந்தோம். அன்றியும் அல்லாஹுவின் அனுமதியின்றி எந்த தூதருக்கும் எத்தகைய அத்தாட்சியையும் கொண்டு வருவதற்கில்லை. ஒவ்வொரு தவணைக்கும் பதிவு ஏடு உள்ளது. 39. அப்பதிவேட்டில் அல்லாஹ் அவன் நாடியதை அழித்து விடுவான், அவன் நாடியதை நிலைப்படுத்தியும் விடுவான். இன்னும் அனைத்திற்கும் மூலப்பதிவேடு அவனிடத்தில் உள்ளது. 40. நபியே, அவர்களுக்கு நாம் வாக்களித்த வேதனைகளில் சிலவற்றை நீர் உயிரோடு இருக்கும்போதே உம்முடைய கண்களால் நீர் காணும்படி நாம் உமக்கு காண்பித்தாலும், அல்லது அது வருமுன் நாம் உம்மை கைப்பற்றி கொண்டாலும் நீர் கவலைப்படாதீர். உம்முடைய கடமையெல்லாம் தூதை எத்தி வைப்பதுதான். இன்னும் அவர்களுடைய கணக்கு நம்மீதாகும். 41. பூமியை அதன் ஓரங்களிலிருந்து நிச்சயமாக நாம் படிப்படியாக குறைத்து வருவதை அவர்கள் காணவில்லையா? மேலும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அவனுடைய தீர்ப்பை தடை செய்யக்கூடியவர் எவரும் இல்லை. இன்னும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக்க தீவிரமானவன். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை தான் நம்ம அடிக்கடி இந்த குர்ஆனில் பார்த்துட்ருக்கோம். அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வேறு யாருமே இல்லை. எத்தி வைக்கிறது நம்ம கடமை, அதை கொண்டு போய் சேர்க்கறது அல்லாஹ் தான். இந்த விஷயத்தை நம்ம திரும்ப நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாடுகிறவங்களுக்கு தான் ஹிதாயத்து. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்தருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்துருள்வானாக. மற்றவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை தந்திரியா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு எல்லா முழு பைத்துல் முகத்தஸையும் பலஸ்தீனத்தையும் எங்களுக்கு வெற்றியாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடியா அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தல் ரஹ்மானின் சிறு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டலங்கி எடுத்துக்கொள்ளியா அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.